வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பாருங்க, இலையில போட்டு சாப்பாடு வச்சுட்டேன். மீன் குழம்பு, மீன் பொரிச்சது, முட்டையை கட் பண்ணி வச்சுருக்கேன். மதுரைக்காரங்க எப்படினாலும் சாப்பிட்டு முடிச்சோன்னே கொஞ்சம் மிச்சர் சாப்பிடுவாங்க. அதனால் மிச்சரையும் இலையிலே வச்சுட்டேன். ஒரு கரண்டி சாப்பாடை குறைச்சிட்டேன். அப்புறம் அவங்களுக்கு தேவையான பழங்கள் வச்சுருக்கேன், இலையிலே வச்சுட்டேங்க. ஸ்வீட் ஒன்றும் இல்லைன்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக வெல்லமும் கருப்பட்டியும் கொடுத்தேன்னா லாஸ்ட்டு அதை கடிச்சிக்குவாங்க. அது ரொம்ப நல்லது, ஸ்வீட்டை விட அது ரொம்ப நல்லது. ஏன்னா எங்கள் ஆச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சாப்பிட்டாங்கன்னா முடிச்சோன்னா கொடுப்பேன். அவ்வளோதான், அது ஸ்வீட் அவங்களுக்கு. இதுதான் ஒரு 85-90 வயசு வரைக்கும் எங்கள் ஆச்சி வந்து ஸ்வீட்டுன்னா கருப்பட்டி தான் சாப்பாடுக்கு அப்புறம் சாப்பிடுவாங்க. வாங்க மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த மண் பாத்திரம் வந்து நான் புதுசாக வாங்கியிருக்கேன். ஏற்கனவே சிகப்பு கலரில் ஒரு பாத்திரம் வச்சுருந்தேன், மண் பாத்திரம். அது வந்து உடஞ்சிருச்சு. அதனால் இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன். எந்த அக்கா கிட்டே வாங்கினேன்னு அப்புறமா நான் ஷார்ட்ஸில் போடுறேன். நல்லா வந்து நெருப்பு கூட வைக்கும்போது கடகடன்னு வேகமாக சூடாயிடும். ஏன்னா அதுக்கப்புறம் வெங்காயம் வதக்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும் இந்த மண் பாத்திரத்தில் சமைக்கிறப்போ. நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லா கொஞ்சம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெந்தயம் சேர்க்கணும். மீன் குழம்பு எப்போவுமே இந்த மண் பாத்திரத்தில் செய்கிறப்போ மறுநாள் வச்சு சாப்பிட்றப்போ கூட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கூடி இருக்கும். மீன் குழம்புங்க வந்து மறுநாள் குறையவே குறையாது. மறுநாள் இன்னும் கொஞ்சம் இதே பாத்திரத்தில் சூடு பண்ணி வைக்கிறப்போ டேஸ்ட்டு கூடி தான் இருக்கும். ஒரு 10 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டேன். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும், இதுக்கப்புறம் ஒரு 5 பல்லு பூண்டு நல்லா இப்படி இடித்து போடணும். மீன் குழம்புக்கு பூண்டு போட்டால் இன்னும் நல்ல வாசம் தான் கொடுக்கும். வெந்தயம், பூண்டு எல்லாமே நல்லா இடித்து போட்டு இதெல்லாம் கரெக்டாக சேர்த்துட்டோன்னா மீன் குழம்பு தான் ரொம்ப ஈஸியானது. நான் இன்றைக்கே மீன் குழம்பு வைக்கிறேன்னா இதே மீன் வந்து ஒரு அக்கா வீட்டில் போய் நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த குழம்பு வச்சு கொடுப்போன்ட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து செஞ்சது தான் இந்த குழம்பு. நல்லா 2 தக்காளி, பழுத்த தக்காளி அது மாதிரி உள்ளே போட்டாச்சு கட் பண்ணி. இந்த மண் பாத்திரம் எப்படி பழக்கணும்னு சொல்கிறேங்க. நான் அது உடஞ்சிருச்சு அந்த மண் பாத்திரம் அப்படின்றதுனால இது வாங்கிட்டு வந்த உடனே 3 நாள் அரிசி சாப்பாடு வடித்த தண்ணி இருக்குல்ல, அதை இதில் ஊற்றி வைக்கணுங்க. ஒரு 2-3 டைம் ஊற்றி வச்சுட்டு நைட் ஆனோன்னு கொட்டிட்டு திரும்ப கழுவி வச்சுருவேன். திரும்ப அதுக்கப்புறம் இதே மாதிரி அந்த இதை ஊற்றி வைக்கணும். நம்ம சாதம் வடித்த தண்ணி இருக்குல்ல, அதை இந்த பாத்திரத்தில் ஊற்றி தான் பழக்கணும். அதுக்கப்புறமா தான் நான் வந்து இது யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு ஆரம்பத்தில் ஒரு 4 நாள் வந்து அந்த தண்ணியை ஊற்றி வச்சு கொட்டி எடுத்துக்கிட்டு இருந்தேன். பாத்திரம் அப்படின்னாது திரும்ப விரிசல் விடாதுன்னு சொன்னாங்க. அது மாதிரி கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா கான்கேவ்னு சொல்லுவாங்களே, கான்கேவ் தான். அந்த மாதிரி ஷேப்பில் இருந்தால் தான் வெடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாத்திரம் கொடுக்குற அக்கா தான் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அது தெரியாமல் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி அந்த ரெட் கலர் பாட் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்தில் இன்றைக்கி தான் மீன் குழம்பு வைக்கிறேன்னு நினைக்கிறேங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. உப்பு, மஞ்சள் எல்லாம் போட்டாச்சு. நல்லா பச்சை மிளகாவோட வாசமும் நல்லா வருது. கொஞ்சம் மூடி வச்சு 2 டைம் வதக்கிட்டோன்னா தக்காளி நல்லா வதங்கிடும். நான் ஏற்கனவே மீனை வந்து நல்லா கழுவி மசாலா போட்டு உப்பு போட்டு உள்ளே வச்சுட்டேங்க. ஒரு 1 மணி நேரம் நல்லா வந்து மீனில் மசாலா இறங்கிடுச்சு அப்படின்னா மறுநாள் மீன் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்வாங்கள்ல. இந்த மாதிரி பண்ணி உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா மீனோட டேஸ்ட்டு உள்ளே வந்து நல்ல உப்பு காரம்லாம் மீனுக்குள்ளே இறங்கியிருக்கும். புளி தண்ணியும் மசாலாவும் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஊற்றியாச்சு. இப்போ இது ஒரு மூடி வச்சுன்னா ஒரு 5 நிமிஷத்தில் கொதி வந்துடுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா மீன் எடுத்து உள்ளே போட்டோன்னா மீன் குழம்பு ஈஸியாகவே ரெடி ஆகிடும். பெரிய மீனாக கிடைச்சதுனால நான் வந்து அந்த மீனில் உள்ள நடுவில் உள்ள முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக பீசஸாக தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கே தெரியும், இப்போ உள்ள பசங்க மீன் முள்ளெல்லாம் பார்த்து எடுத்து சாப்பிட மாட்டாங்க. அதுக்காகவே தான் அந்த குட்டி மீனெல்லாம் ரொம்ப வாங்குறதில்ல. பொரிச்சு கொடுக்குறப்ப நம்ம பக்கத்தில் வந்து பிச்சு வச்சோன்னா அதை எடுத்து சாப்பிட்றாங்க. இல்லைன்னா அம்மா மீன் முள்ளுன்னு தூக்கி வச்சிடுறாங்க. ஆனால் பெரிய மீனெல்லாம் பார்த்தாங்கன்னா விலை ஜாஸ்தியாக இருக்குது, நம்ம அடிக்கடி சேர்க்கவும் முடியாது. இது கொடுவா மீன். நல்ல மீன் முள்ளெல்லாம் நடுவில் எடுத்துகிட்டு நல்ல பீசஸ் மட்டும்தான் எடுத்து நான் உள்ளே போட்டிருக்கேன். இன்னொரு ஐடியா என்னென்னா, எங்கள் அத்தை சமைக்க எனக்கு சொல்லி கொடுக்குறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த மீன் தோல் பிடிக்காது. அது பர்மா ஸ்டைல்னு சொல்லுவாங்க. அந்த மீனை வந்து பொரிச்சு எடுத்து அந்த தோடெல்லாம் எடுத்துகிட்டு தான் நாங்கள் உள்ளே போடுவோம். போட்ட உடனே குழம்பு ஸ்டவ்வை நாங்கள் ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த மண் பாத்திரத்தில் இருக்கிற ஹீட்லேயே அந்த மீன் வந்து வெந்துடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மசாலா ஏற்கனவே தேய்ச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் வத்தல் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு.
இந்த மண் பாத்திரத்தில் குழம்பு வைக்கிறப்ப இன்னொன்று இருக்குங்க கவனிக்க வேண்டியது. இப்போ நான் தேங்காய் பால் ஃபஸ்ட்டு ஊற்றிடுறேன். தேங்காய், வெங்காயம், சின்ன ஜீரகம் 3 நல்லா போட்டு அரைச்சி எடுத்து இப்போ ஊற்றியாச்சுங்க. ஏன்னா நல்ல மீனும் வெந்துருச்சு. இப்போ இதை லாஸ்ட்டாக ஊற்றி வச்சுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தாளித்து எடுத்துகிட்டு. இந்த மண் பாத்திரம் சொன்னல, மண் பாத்திரத்தில் மீன் வைக்கிறப்போ நம்ம வந்து கபோர்டுக்குள்ளே கழுவிட்டு உள்ளே அப்படியே வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா மண் பாத்திரத்தை அப்புறம் எப்போ எடுத்திங்கனாலும் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அது கவுச்சி ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வரும். அதுக்காக இது நல்ல ஏர் சர்க்குலேஷன் உள்ள இடத்துல தான் நீங்கள் இதை கழுவி காய வைக்கணும். காயினா மொத்தமாக அந்த ஏர் போகாத மாதிரி கமத்தக்கூடாது. ஏதாவது உள்ளே ஏர் போகிற மாதிரியே திருப்பி வைங்க. அப்படின்னா தான் மண் பாத்திரம் வந்து அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். இதே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மண் பாத்திரத்தில் வைக்க வைக்க இன்னும் கொஞ்சம் நல்ல பளபளன்னே வரும் குழம்பு. இது என் தோட்டத்து கருவேப்பிலை. என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கிள்ளி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ கொஞ்சம் ஆயிலை ஊற்றி லைட்டாக தாளித்து மட்டும் கொட்டிடலாங்க. இன்றைக்கி கடுகு மட்டும்தான் போடுறேன். கடுகு, கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். லாஸ்ட்டாக தாளித்து ஊற்றிட்டு உடனே ஆஃப் பண்ணிட்டேன்னா அந்த மண் பாத்திரத்தில் இருக்கிற சூட்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் குழம்பு வந்து கெட்டியாகிடும். மண் பாத்திரத்தில் ரொம்ப கெட்டியாகிற குழம்பு பிடிக்காதவங்க வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. நாங்கள் கெட்டியாகவே தான் சாப்பிடுவோம். அதனால் நான் வந்து இதே மண் பாத்திரத்துலேயே வச்சுருவேன். ஏன்னா நைட்டு திரும்ப சூடு பண்ணி வெளியிலே தான் வச்சுருப்பேன் குழம்பு. 2 நாளைக்கு இது வந்துடும் எனக்கு. அந்த அக்கா சொல்லி கொடுத்தாங்க, பெரிய பாத்திரமாக நிறைய பேர் வந்தால் வந்து குக்கர் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஐடியா கூட சூப்பராக தான் இருந்துச்சு. இப்போ தாளித்து உள்ளே ஊற்றிட்டேன். கம்மகம்மன் வாசம் வருது. மீன் குழம்பு நான் ரொம்ப ஈஸி தான். தேங்காய் அரைச்சி ஊற்றணும், மசாலாவை போட்டோன்னா மீனை போட்டனாலே குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ஈஸியான வேலை. முடிஞ்ச சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்க பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். நல்லா வந்துருச்சு, மீன் நல்லா வெந்துருச்சுங்க. ஆஃப் பண்ணி வச்சுருவேன். அவ்வளோதான். எங்கள் வீட்டில் குழம்பு வந்து மீன் குழம்புக்குன்னு தான் வாங்கிட்டு வந்தாங்க, துண்டு போட்டு பெருசு பெருசாக. நான் வந்து என் பையன் பொரிச்ச மீனுக்கு ஆசைப்படுவேனே இந்த மீன் எடுத்து பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா தான் பொரிச்சிருந்தேன். ஒரு 2 மீன் நல்லா பொரிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபோன் வந்துச்சுன்னு போயிட்டேன். ஒரு மீன் வந்து தீஞ்சிருச்சு. ஒரு 3 மீன். வேறு வழி இல்லாமல் அதை யாருக்கு கொடுப்போம்? அதனால அவங்களுக்கு கொண்டு போய் வச்சுட்டேன். இப்போ என்ன கலாட்டம் நடக்குதுன்னு பாருங்கள். நல்ல மீனெல்லாம் பையனுக்கு கொடுக்குறது. இதுதான் வந்து அம்மாவாக மாறிட்டோம் பியூரா அப்படின்றது. கல்யாணம் ஆன ஒரு 5 வருஷம் வரைக்கும் வீட்டுக்காரருக்கு பயந்து பயந்து செய்வோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு டிப்பிக்கல் ஒரு அம்மாவாக மாறிடுவோம். கொஞ்சம் மரியாதைலாம் குறைஞ்சிரும். எது செஞ்சனாலும் பையனுக்குன்னே சொல்லுவோம். அவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆக தான் செய்யும். நல்ல வாழை இலை போடணுங்க. லெஃப்ட் சைடு தான் அந்த கட் பண்ண பக்கம் வந்து வலது கை பக்கம் வரணும். வாழை இலை கட் பண்ண இலை போட்டோம் அப்படின்னா வலது கை பக்கம் வந்து கட் பண்ணின இடம் வந்து வரணும். தண்ணி தெளித்து அவங்களே கழுவிக்கிட்டாங்க. இப்போ என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல. ஆனால் மீன் குழம்பு இலையில போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நம்ம நார்மலாக என்ன தான் சில்வர் பிளேட்டில் போட்டு சாப்பிட்றத விட அது செஞ்சிட்டோம் அப்படின்னாலே, நான்வெஜ் செஞ்சிட்டனாலே வேகமாக போயிட்டு வாழை இலை வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா பிளேட்டுக்கள் ஒரு வேலையும் மிச்சம் இல்லை. இந்த பிளேட்டில் வந்து வேறு ஸ்மெல்லு வந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இலையை சாப்பிட்டோமா தூக்கி போட்டோமான் இருக்கும், வேலை மிச்சம். நல்லா சுட சுட சாப்பாடு போட்டாச்சு இலையில். அது மாதிரி என்ன வாழை இலை ரேட்டு ஜாஸ்தி தான். நீங்கள் வந்து ரொம்ப முழு தலைவாழை இலையாக போடணும்னு அவசியம் கிடையாது. கட் பண்ணி குட்டி குட்டியாக ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, கொஞ்சம் தீஞ்ச மீனை வச்சுட்டேன். இப்போ சாப்பிடும்போது ஆரம்பிக்கும் போது கேள்வி கேட்பாங்க, ஏன் இந்த மாதிரி மீன் வந்திருக்கு அப்படின்ட்டு. அதுக்கெலாம் ரெடியாக தான் பதில் வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்களாம், பையனுக்கு போக தான் மிச்சம் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. அந்தளவுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்த பசங்க இப்போ அவங்க அப்பாவாயிட்டாங்கள்ல. அதனால் பையனுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். எவ்வளோ யோசிச்சு வைக்கிறோம் பார்த்தீங்களா. அவங்கக்கிட்ட கதை கேட்டுட்டு அவங்களுக்கே திரும்ப சொல்கிறது. ஆனாலும் வந்து இவங்களெல்லாம் விட்டு கொடுக்கவே முடியாதுங்க. எல்லா வீட்டுக்காரங்களும் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வச்ச மீன் குழம்பு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இவங்களும் அதே தான் சொல்லுவாங்க. எத்தனை டைம் பார்த்து மீன் குழம்பு வச்சாலும் இதே மசாலா இதே உப்பு இப்படி தான் போட்டாலும் அவங்க அம்மா வச்ச மீன் குழம்புக்கு ஈடு வராது. நான் அதான் நினச்சிருக்கேன், 30 வருஷம் ஆகட்டும் அப்புறமாட்டும் நீ எப்படி மீன் குழம்பு வைக்கிறேன்னு சொல்கிறாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வேளை என் பையன் வளர்ந்து வந்தால் அம்மா நீ நல்ல மீன் குழம்பு வச்சுருக்கேன்னு சொல்லுவான்னு நம்ம தெரில. ஏன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா கிட்ட அதை தான் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா பார்த்து செய்வாங்க. அப்படியே சுற்றி எங்கள் அப்பா வந்து பார்த்துட்டு ஜெயா மீன் குழம்பு வச்சுட்டேன்னு கேட்டுட்டு எங்கள் அம்மா கிண்டலுக்கு சொல்லுவாங்க, என்ன உங்கள் அம்மா மீன் குழம்பு தானே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றவாங்க. சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் பிடிச்சிருந்தா புன்னைக்குயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. தெரியுதா? கவர் நல்லா தெரியுதா? சரி. முன்னாடி பாசி பொட்டுல வருது.